பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ அருண் தன் ஒரு மாஸ் ஹீரோவாக நினச்சி பல்பு வாங்கி மொக்க வாங்கி அடி வாங்கிட்டு தான் வெளியே போகிறாரு. ஏன்னா அவருக்கு மஞ்சரி மேலே செம்ம கான் இருக்கு. அதை நேற்று அருண் அண்ட் ரஞ்சித்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அருண் சொல்கிறாரு, சார் இங்கே மட்டும் நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மஞ்சரி மாட்டட்டும் வச்சு செஞ்சிடுறேன் சார், உரிச்சு எடுத்துருவேன் சார் அப்படின்றான். என்னடா நீ பேசுகிற? நீயே ஒரு ஒர்க்கராக தான் இருக்க. நீ மேனேஜர் ஆகி அவங்க ஒர்க்கராக இருந்தால் மட்டும்தான் உன்னால் வேலை வாங்க முடியும். பட் இருந்தாலும் ஏன் உனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி அவங்க மேலே? ஒரு டாஸ்க்காக பார்க்க தெரில. அவர் வந்து போன வாரம் எதிர்பார்த்தார் மஞ்சரிக்கு டோஸ் விழுகும் அப்படின்னு எதிர்பார்த்தார். பட் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. சேது சார் இருந்துட்டு, ஏன்டா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் தானே, விளையாட முடியாதா, என்ன அருண் ஏன்னா கோவா கேங்கில் இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டார்லையா, அந்த காண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறாரு, சார் நான் இனிமேல்லாம் வீக்கெண்ட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் சார், அப்பப்போ வரதை செஞ்சு விட்டுருவேன், வீக்கெண்ட் வரைக்கும் நம்ம இவங்ககிட்ட அசிங்கப்பட்டு இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங்கை சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, வீக்கெண்டில் நமக்கு நியாயம் கிடைக்கும், இந்த வாரங்கள் எல்லாம் ஒரு தப்பு நடக்குது, நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை தான் சார் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால அப்பப்போ நடக்கிற தப்ப அப்பப்போ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போக ரெடி அப்படின்றார். இந்த அளவுக்கு உனக்கு டாலரன்ஸ் இல்லை அப்படின்னா நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு ஃபிட்டே கிடையாது. 6th சீசனில் அசீம் ப்ரோ அவ்வளோ சூப்பராக கேம் விளையாடிருப்பார், கேமு தான் விளையாடி இருப்பார். வீட்டில் இருக்க அத்தனை ஹவுஸ்மேட்ஸும் அவரை டார்கெட் பண்ணுவாங்க. வர ஹோஸ்ட்டும் கமல் சாரும் அவரை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அவரை எவ்வளோ பேசினாங்க. அது இருந்தாலும் அசீம் ப்ரோ எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, சார் நீங்கள் என்னை செதுக்கிற சிற்பியாக நான் பார்க்குறேன் சார், நீங்கள் அங்கே மக்கள் பிரதிநிதியாக இருக்கீங்க, அங்கே நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், மக்கள் அதை சொல்கிற மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன், ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் தன் மேலே தப்பே இல்லைனாலும் ஓகே சார் அக்செப்ட் பண்ணிட்டு போனார். ஆனால் இந்த கிறுக்கனுக்கெலாம் தான் மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டானா. அதை வந்து சேது சாருக்காகலாம் இனிமேல் நான் வெயிட் பண்ண மாட்டேன், வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு நியாயம் எல்லாம் கிடைக்க வேண்டாம், நான் எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். உனக்கு என்ன இவ்வளோ பேக்கேஜ், முதல் நாள்லேருந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறார். லைக் அவர் வந்து ஸ்கூல் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது அருண் அண்ட் ஜாக்லின்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும். அப்போ மஞ்சரி வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அருணுக்கு காண்டு. அடுத்ததாக வந்து ராணோ இஷ்யூ, ராணோ அண்ட் மஞ்சரிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதாவது மஞ்சரி கேப்டனாக இருக்கும்போது ராணோ எகிரி குச்சன் சைட் போயிடுவார் இல்லையா, அந்த டைம் வந்து அருண் மாக் பண்ணியிருப்பாரு. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்த பிரச்சனை. முத்து அண்ட் மஞ்சரி வந்து முத்துக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ கேப்டனாக அருண் போய் பேசியிருப்பார், அப்போ நடந்த பிரச்சனை. ஸோ இப்படி பல பிரச்சனைகளை மனசுக்குள்ளே வச்சிருக்கார். அதை நினச்சி வச்சுக்கிட்டு இன்னும் நான் மஞ்சரியை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு காண்டில் சுற்றுறாரு. டே உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இப்போ நம்ம வெளி உலகத்துக்கு போனோம்னா நம்ம யார்கிட்டையும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த கேமில் இது நடக்கிறது தான். அந்த வாரத்தோடு அதை மறந்துடணும். டெவில் டாஸ்கில் அவங்க டெவிலாக பிஹேவ் பண்ணாங்க, அதுக்கு அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிச்சுன்னா அந்த ஏன் நீ கேரி பண்ணுற, இன்னும் உனக்கு அதை பண்ண முடியல அதுக்கு நீ திட்டு வாங்குற, தட்ஸ் ஃபைன். ஆனால் இன்னும் நீ அதை கேரி பண்ணி போகும்போது உன் மைண்ட் ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆகிரும். இப்போ இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர், இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர், இந்த வாரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றத வீக்கெண்டில் பேசுகிறாங்க. எதுக்கு? இது ஒரு கேம், இந்த கேமில் அந்த வாரம் நடக்கிறது அந்த வாரத்தோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ உன் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை வச்சிருந்த அப்படின்னா உன்னால் எப்படி டாஸ்க் விளையாட முடியும்? உன்னால் இந்த கேமை எப்படி ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போக முடியும்? இப்போ நேற்று டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணதே அருண் தான். ஏன்னா அருணுக்கு முத்து மேலே காண்ட் இருக்கு. முத்து என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுக்காகவே ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தார். அது அன்ஷிதா ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க, இந்த கேமை நம்மளை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் அவங்க பர்சனல் இஷ்யூ எடுத்துகிட்டு வராங்க. முத்து சொன்னால் அருண் கேட்க மாட்டான், அருண் சொன்னால் முத்து கேட்க மாட்டான், இப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறதுனால தான் கேம் மூவ் ஆகவே மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் பர்சனல் அட்டாக்லாம் வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு அன்ஷிதாவும் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கேமில் வந்துட்டு முத்து சொன்னால் நான் கேட்க மாட்டேன், முத்து நல்லதே சொன்னாலும் நான் இப்படி தான் தலையில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு அலைகிறான். ஸோ முதல்ல கண்டஸ்டன்ஸ் தப்பு சொன்னது போக இப்போ ஹோஸ்டும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன தைரியத்தில் இருக்கான், நான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாலும் ஓகே அப்படின்னா இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுங்க. ஒரு கேமாக பார்க்க தெரியல, அந்த வாரத்துக்கு நடக்கிறத அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ மஞ்சரிக்கும் இவங்க மேலே எத்தனை வருத்தம் இருக்கும், ஆனால் அது அவங்க கடந்து கேமுக்கு வந்துட்டாங்க. பட் இவர் மட்டும் இன்னும் அதே பிடிச்சி தொங்கிக்கிட்டு கேமை ஆட விடாமல் நான் இப்படி தான் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டே இருப்பேன்னா இவனா கிறுக்கனை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இவனுக்குன்னு வெளியே ஒரு அக்கா உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன கிறுக்குத்தனம் பண்ணுவானோ இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம், நம்ம ஒர்க்கர்ஸ் டீம்ல இருந்து ரஞ்சித்தை பெஸ்ட்னு சொல்லி மேனேஜர் டீம்ல இருக்கிற சௌந்தர்யாவை இங்க ஒர்க்கர்ஸ் டீமுக்கும் அனுப்ப போறாங்க. இதை நேத்தே டிசைட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம முத்து தான் ஐடியா கொடுத்தாரு. நம்ம சைட்ல இருந்து போற ஒருத்தர் அங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும், கேமே பயங்கர சுவாரஸ்யமா ஆகணும்ல, நான் வேணா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்க போறேனே, எனக்கு இங்க இருக்க வேண்டாம், நான் ஒர்க்கர் சைட்ல போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு முத்து ஆசைப்பட்டாரு. பட் இதை உடனே காப்பி அடிச்ச நம்ம சௌந்தர்யா முடியாது, நான் தான் நாளைக்கு ஒர்க்கர் சைட் போவேன், நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆறேன் அப்படின்னாரு. அப்போ தீபக் சொன்னாரு, இல்லை நம்ம அந்த சைட் போனோம் அப்படின்னா டைரக்ட் நாமினேஷனுக்கு போகும் வாய்ப்பு இருக்குது, அதை யோசிச்சுக்கோங்க அப்படின் போது முத்து சொல்லிட்டார், எனக்கு அது பிரச்சனையே இல்லை, நான் அங்கே போய் கேம் ஆடணும்னு தான் நினைக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னாரு. பட் சௌந்தர்யாவும் இல்லை நானும் போகிறேன், விஷால் சொன்னார் நானும் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் எல்லாரும் போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு தான் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. சௌந்தர்யா அந்த சைடு ஒர்க்கர் சைட் போகலாம் அப்படின்றாங்க. பட் அன்ஷிதா வேணான்ட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம முத்து வந்து அட்ரஸ் பண்ணும்போதே சௌந்தர்யா எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா,
இங்கே நிறைய குழப்பங்களுக்கு காரணமான சௌந்தர்யா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாரு. அதை கேட்ட உடனே அன்ஷிதா மறந்துட்டாங்க. ஐயோ இவ ஒரு கிறுக்கி, இவ அங்கே வந்து நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டா அப்படின்ட்டு, இவ எங்களுக்கு வேண்டாம், இவ ஆல்ரெடி ஒர்க்கர்ஸை திமுறா வந்து பேசுகிறான்ல, எங்களுக்கு இவ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லினும் ரஞ்சித் சாரை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ரஞ்சித் சாரை விட அங்கே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அது உண்மைதான். ஜாக்லின் சொல்கிற மாதிரி ரஞ்சித் சார் பெடலிங் பண்ணதை விட சத்யா நிறைய பெடல் பண்ணியிருக்காரு, ராணவ் நிறைய பெடல் பண்ணியிருக்காரு, அன்ஷிதா நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அங்கேருந்து இங்கே இவரை செலக்ட் பண்ணீங்க, எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகுது. பட் இன்னும் லைவ்ல நடக்கலாது. லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் எல்லாரும், ஏன்னா ஒவ்வொருத்தராக பெடல் பண்ணி பாத்ரூம் போகணும், குளிக்கணும், ரெடி ஆகணுன்றனால இப்போ தான் அந்த பெடலிங் செஷன் நடந்து எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கே இன்னும் ஒரு மணி நேரம் ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் வேறு என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.